ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், எம்மியாகவும் இருக்கணும்னா இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். புதினா மல்லி சட்னி. நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடேறினதும் 2 காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கிறேன். உங்கள் தேவைக்கு மிளகாய் கூட்டுறதுன்னா குட்டிக்கங்க. அடுத்து உளுந்து செவக்க வறுத்துக்கணும். கருவேப்பிலையும் பொரிய விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் பூண்டு நல்லெண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்க விடணும். அதுக்கப்புறம் 2 பல்லாரி வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டு 2 தக்காளி பழத்தை முக்கால்வாசி வதக்கினா போதும். வாஷ் பண்ணியிருக்கிற புதினா இலை, மல்லி இலையை சேர்த்துக்கணும். எவ்வளோ சேர்த்தாலும் கொஞ்சமாக தான் இருக்கும். ஒரு வணக்குனா போதும். ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வணக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு என்னோட ஜாரில் மிளகாய், உளுந்து, கருவேப்பிலை அரைச்சிட்டு தான் தக்காளி வெங்காயம் இந்த இதெல்லாம் அரைப்பேன். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி அரைச்சி எடுத்தீங்கன்னா இட்லிக்கு அருமையான சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.